இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 6ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 20ஆம் திருநாள். பிரதமை திதியும் வருகிறது. அதே மாதிரி அவபரணி நட்சத்திரம்னு சொல்லுவோம், பரணி நட்சத்திரம்னு சொல்லுவோம். மேஷராசி ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பொதுவாகவே வீட்டில் பெண்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்ணாடி வளையலை நீங்கள் எடுத்துட்டு சுவாமிக்கு போட்டு ஒரு 5 பேர் கன்னியா பெண்களுக்கோ அல்லது சுமங்கலி பெண்களுக்கோ தானம் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் சராசரியாக 1.5 மணி நேரம் தான் சந்திராஷ்டம். பெருசாலாம் ஒன்றும் வேலை செய்யாது. தைரியமாக இருக்கலாம். உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பண்ணலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை நாணயம் மிக அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்பா மூலியமாவோ அக்கா மூலியமாவோ இன்றைய நாள் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத தனப்பிராப்தங்களும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. மெயினாக பெண்களுக்கு தான் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடும். மாணவ மாணவிகளுக்கு மெயினாக ஆசிரியர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. வாழ்க்கை துணை வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒருவேளை வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த நாள் சரியாக போயிடும். இன்ஜெக்ஷன் போட்டிருந்தோம் 2-3 நாளாக கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் இருந்துட்டு இருக்கேன்னா இந்த நாள் சரியாக போகும். மெயினாக ஆன்மீகத்தில் நாட்டம் மிக அதிகமாக இருக்கும். மெயினாக அம்பாளுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது பலவிதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யும். அதுக்கும் மேலே எப்போல்லாம் இந்த அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் விரயத்தில் சந்திரன் இருந்தாலும் அன்றைக்கி நாளுக்கு நம்ம உபவாசம் செய்ய வேண்டும். விரயத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது நைட் நேரம் சாப்பிடக்கூடாது. அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும்போது மத்தியான நேரம் சாப்பிடக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக தோஷம் கழியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா விரதம் செய்யணும், உபவாசம் செய்யணும், நோன்பு செய்யணும்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இதுதான். ஒரு விஷயத்தை நம்ம மனசார வணங்கும் போது நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள், ரகசியமான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மெயினாக பெரியவங்க மூலியமாக லாபம், நண்பர்கள் மூலியமாக லாபம். எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் தள்ளி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நைட்டாக. மெயினாக பெண்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம், கஷ்டப்படாமல் தானாக நடக்கக்கூடிய. இருக்கிறதுலே பெரிய பாக்கியம் என்னென்னா எந்த விஷயமே நம்ம ட்ரை பண்ணாமல் நடக்கிறது. வந்து ஜாதகம் கொடுத்தோன்னா சார் பொண்ணு தானாக வருமா, நம்ம பார்க்கணுமா சார் உங்கள் ஜாதகத்துக்கு பொண்ணு தானாக வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். கரெக்டாக ஒரு 3-4 மாதத்தில் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் மூலியம் அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வருவாங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸில் பார்ப்பாங்க, உடனே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க, உடனே கல்யாணத்துக்கு போய்டும். அந்த மாதிரி சில ஜாதகங்களுக்கும் நடக்கும். அந்த மாதிரி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் எதுவுமே கஷ்டப்படாமல் தானாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மன சந்தோஷம் நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு எதிர்பாராத திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள் ஓயும். காம்படிஷன், நீ ஃபஸ்ட்டு பண்ணுவியா ப்ராஜெக்டை, நான் ஃபஸ்ட்டு பண்ணணும், நான் கொடுத்த விஷயம் கரெக்டாக இருக்கா, நீ கொடுத்த விஷயம் கரெக்டாக இருக்கா, தேவையில்லாத சண்டைகள் எல்லாமே ஓஞ்சிரும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கும்போது, நட்சத்திரஸ்தானம் சுக்கிரனாக இருக்கும்போது யாராக இருந்தாலும் உங்ககிட்ட அடிமை தான் ஆகணும். பிகாஸ் சுப்பீரியாரிட்டி இஸ் வேர் யுவர் நாலேஜ் இஸ். புரியுதாங்க? அதாவது நாலேஜ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சுப்பீரியாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் யாரையும் மிரட்டி உருட்டெல்லாம் பண்ண முடியாது. கடகத்துக்கும் சூப்பராக இருக்குது. ராசி லக்னத்திலேயே குரு உச்சம், 10ஆம் இடத்துல சந்திரன், பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரம். வேறு என்ன வேணும்? ஏதோ ஒட்டமாக அதை திருப்பி பிடிச்சிருவீங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய
அற்புதமான நாளாக இருக்கப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் பிரச்சனை இருந்தால் கூட அது இன்றைய நாள் சரியாகக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் அருமையாக அமைஞ்சிருக்கு. பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்தாவே பொதுவாகவே அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் வேணான்னு சொன்னாலும் கதவை தட்டுவாங்க நல்ல விஷயங்களுக்காக, மங்கள காரியங்களுக்காக. நிறைய பேர் பத்திரிக்கைலாம் கொடுக்க வருவாங்க, இல்லைன்னா கோவில் இன்விடேஷன் கொடுக்க வருவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக பயணங்கள், இன்பச் சுற்றுலா, ஆடம்பர சுற்றுலா, எல்லா விதங்கள்லையும் நன்மைகள் கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் என்ன நடக்குதோ அது முன்னாடியே தெரிய வந்துடும். டெலிகாஸ்ட் கரெக்டாக சேட்டலைட் கடவுள் என்ன பண்ணுவான்னா உங்கள் 2 தலைக்கும் மேலே வச்சுருவார். அது உங்கள் பிரெயினுக்கு டைரெக்டாக ஒயரிங் பண்ணி விட்டுருவார். அதனால் உங்களால் ஈஸியாக கிரகிக்க முடியும், யூகிக்க முடியும். க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக இருக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக இருப்பீங்க. எந்த கவலையும் கிடையாது. நடந்தால் நடக்கட்டும், நடக்கலையா ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு இன்றைய நாள் இருப்பீங்க. மெயினாக பெண்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே அலட்டி கொள்ள மாட்டீர்கள். அவ்வளோதான் சமாச்சாரம். ஈஸியாக முடிப்பீங்க. ரொம்ப கஷ்டங்க, சுத்தமாக முடியல. அஷ்டமத்தில் சந்திரனே இருந்தாலும் இப்படி தான் நடக்கும். சுப செலவுகள் செய்வீங்க. ஆடம்பரமாக சில இடங்களில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. அது ஒன்று தான் நடக்குமே தவிர வேறு பெருசாக ஒன்றும் பாதிப்புலாம் கொடுக்காது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. மெயினாக அலமேலு மங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். 7ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கை துணையுடைய மனநலம் மாறிண்டே இருக்கும். காலையில் கேட்டால் இட்லி கெட்டி சட்னி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் கேட்டால் நான் சொல்லவே இல்லையே, நாளைக்கு நான் பண்ணுறது நாளைக்கு தான் சொல்ல முடியும், இப்போவே கேட்டால் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்க. சரி ஓகே என்ன சமையல் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன தோணுதோ அதுதானே பண்ண முடியுமாங்க. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசி நம்மளை ரொம்ப சிரிப்பு மூட்டுவாங்க. அதுதான் விஷயம். சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மூளையை மாற்றிகிட்டே இருக்கும். இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற விஷயங்கள் இன்றைய நாள், அதுவும் வியாபாரத்தில், உணவு வியாபாரத்தில் இருக்கிறவங்க மெயினாக அவளுக்குலாம் ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். பொதுவாக பெண்களுக்கு குஷியாக இருக்கும், ஆண்களுக்கு கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்க வருது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் எல்லாம் இப்போ சுச்சுவேஷனுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் க்ஷத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருப்பது, சூரியன் சுக்கிரனுடைய பார்வை பலத்தில் 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அதனால் யாருமே உங்களை கொஞ்சம் கூட அதாவது அசட்டி பார்க்க முடியாது, ஜெயிக்க முடியாது. போட்டி என்று வந்துவிட்டால் நீங்கள் தான் வெள்ளைக்காரன். தாங்கி நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு. பெரும் பணம் வரும். இந்த நாள் பொதுவாக போய் பேங்க்கில் இந்த ஹோம் லோன்லாம் கேட்டிங்கன்னா உடனடியாக சேங்ஷன் ஆகும். பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிச்சிருவீங்க. ஆனால் இந்த நாள் உழைப்பு பயங்கர ஹார்டு ஒர்க்குக்கு மாறு பெயர்னு சொன்னால் இந்த நாள் விருச்சிகம் தான். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிம்பிள் ரகசியத்தை சொல்கிறேன். எந்த விஷயத்த நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தொடர்ந்து மனசுலேயே சொல்லுங்கள், வெளியே சொல்லாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. ஸோ இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது மனசை முழுக்க கிரியேட்டிவாக திங்க் பண்ணும். அதுலேயும் சுக்கிரன் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்துன்னு வைங்க, அந்த குழந்தையோடைய பெரிய விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்டை பார்த்து மனசு அப்படியே பூரிப்படையும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம், நிறைய பேருக்கு லேண்டெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே வித் கிளாரிட்டி, ஒரு லீடர் இருந்தால் எப்படி பண்ணுவான், ஒரு தலைமையாக ஒரு மனுஷன் நின்று பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மெயினாக சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்திலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கார்.
அதுவும் சுக்கிரன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கறனால பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் வீட்டில் நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், தாய்மார்கள், பெண்கள், குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு யோகமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. எந்த விஷயத்துலையுமே தடை இருக்காது, எந்த விஷயத்துலையுமே பயம் இருக்காது. ஈஸியாக ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. எதிர்பாராத ஒரு லாபமும் இன்றைய நாள் கண்டிப்பாக உங்கள் கதவை தட்டும். கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. மனசு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தை குறிக்கிறது. அதாவது ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்தானம். அதில் சந்திரன் நிற்கும்போது ஒரு வேலை அதிகமான ஒரு ஸ்பீடில் நடக்கும். வேகமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் இருக்க போகிறது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரனாகிறதுனால ஐடி சர்வீசஸில் இருக்கக்கூடிய நபர்கள், வண்டி வாகனங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக மனசுக்கு எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி அதை ப்ரீ டெஸ்டின்டாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எதுலேயுமே கவலை கிடையாது. ஐயோ இது இப்படி தான் நடக்குமோ அப்படி தான் நடக்குமோங்கிற கவலை கிடையாது. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும். எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஈஸியாக எல்லாருக்கூடையும் நட்பாக பழகி ஒரு காரியத்தை முடித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க, அவ்வளோதான். திடீர்னு பார்த்தா காலையில் ரமோ யாரோ ஒருத்தர் சரியில்லைன்னா அவனை பார்த்தோன்னா அந்நியனாக மாறுது. உங்களோட இஷ்டம், அது எப்படி மாறினாலும் சரி உங்களுக்கு லாபம் தான். தைரியமாக இருக்கலாம். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் லாபம், தன பிராப்தம் நல்லா இருக்குது. நிறைய காசு பணம் சேரும். எந்த காரியத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம், நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம். ஒரு விஷயத்தை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா போகிறோம், ஈஸியாக பேசியே அது காரியத்தை முடிக்கிறது. அதுவும் இந்த நாள் ஆண்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசுவாங்க. அதாவது எப்படி சொன்னால் இயற்கை கொஞ்சம் பேசுகிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்கள் மனசுக்கு எப்படி வேணுமோ அதை நல்லா புரிஞ்சுட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது. பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக பணம் நிறையா சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம், ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய பிராப்தம். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேளை ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாயிடும். குடும்ப நபர்கள் நிறையா பேரை இன்றைய நாள் வந்து நீங்கள் பேசக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தன பிராப்தம் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மல்டி கலர் நிறம். ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் அது முதல் ராசி லக்னம் துலாம், மிதுனம், கும்பம். இந்த 3 ராசிகள் லக்னங்களில் பிறக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.